கடவுள் நம்மோடு இருந்தால் நாம் யாருக்கும் தீர்ப்பு அளிக்க மாட்டோம். மாறாக அவர்களது சிறப்பு மற்றும் குறைபாடுகளோடு ஏற்றுக்கொள்வோம். 2 மனிதர்கள் நீதியை நிராகரித்தவர்களாகவும் அதிலும் கடைசியாக தானியேல் என்ற ஒரு இளைஞன் நீதியை நிலைநாட்டினவராகவும் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் நீதி நிராகரிக்கப்படுகிறது, ஏன் நாம் வழங்கக்கூடிய தீர்ப்பு தவறுதலாக போய்விடுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டை சொல்லுகின்றார். நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். ஆக கடவுள் நம்மோடு இருந்தார் என்று சொன்னால் நாம் சரியான தீர்ப்பு வழங்குவோம், நீதியான தீர்ப்பு வழங்குவோம். இன்னும் ஒருபடி மேலே சென்றோம் என்று சொன்னால் நாம் பிறரை தீர்ப்பிடுவதை விட அவர்களது நிறை குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்வோம். முதல் 2 பெரியவர்கள் தவறான தீர்ப்பு வழங்கியதற்கான காரணம் அவர்களின் தேவைகள், அவர்களின் சுயநலங்கள், அவர்களின் அங்கீகாரங்கள், அவர்களுக்கான அதிகாரங்கள். அதாவது சுருங்க சொல்ல போனால் உலக போக்கின்படி நாம் தீர்ப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு சரியானதாக இருக்காது என்பதை முதல் வாசகத்தில் வரக்கூடிய 2 யூத பெரியோர்களும் தானியேலோடு கடவுள் இருந்ததினால் அங்கே சரியான தீர்ப்பை தானியேல் வழங்கினார் என்பதையும், யாரெல்லாம் பொய் சொல்லுகிறார்களோ அந்த பொய் அவர்கள் தலைமீதுதான் வந்து விழும் என்ற கடவுளின் உண்மையையும் தானியேல் அந்த 2 மனிதர்களை விசாரித்த பொழுது நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பிறருக்கு தீர்ப்பு வழங்குகிற பொழுது கடவுள் நம்மோடு இருந்தார் என்று சொன்னால் நாம் தீர்ப்பு வழங்குவதில்லை. அவ்வாறு வழங்கினாலும் அவர்களை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம்.